வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ஆரம்பிச்சாச்சம்மா? இதோ இப்பதான். வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க வாங்க. ஆமாடி. முடி வெட்ட போறியா டிவி பார்க்க போறியா? அண்ணே மங்கா சீரியல்ண்ணே. தெரியும்டா, நாளைக்கு பாரு. பாலு, அவங்க எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. உன்னை கொஞ்சம் பார்க்கணுமா? குளிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லு. இத பாரு, ரொம்ப ஆசையா நின்னுட்டு இருக்காங்க. இந்த எபிசோட்ல அழுத்துட்டாங்க தெரியுமா? ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போயேன். என்ன குறைஞ்சா போயிடுவ? வரேன். வராரு. ஏமா ஐயா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? அது அது உள்ள இன்னொரு டிவி இருக்கு. கும்பிடுறேன் ராசா. மங்கா பாத்தீங்களா எப்படி இருக்கு? ராசா ரொம்ப நல்லா வந்துகிட்டு இருக்கு ராசா. மங்காக்கா பார்த்தா அழுகழுகையா வருது. அப்படியா? அடுத்த வாட்டி நீ சிரிக்கிற மாதிரி எழுதுறேன். நீங்க நல்லா இருக்கணும் ராசா. இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். தென்காசி பாலகுமாரன் ஒரு மிகச் சிறந்த எழுத்தாளர். பிறப்பால் அவர் ஒரு மலையாளியாக இருந்தாலும் இன்னைக்கு தமிழ் டெலிவிஷன்ல இவர்தான் நம்பர் 1 ரைட்டர். ஓகே ஓகே ஓகே. மங்கா சீரியலுடைய இந்த 20வது பாகம் நூல் வெளியீட்டு விழாவில் அவரை வாழ்த்துறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மங்கா தொடருடைய கடைசி அத்தியாயங்கள், அதாவது 551வது எபிசோட்ல இருந்து 600வது எபிசோடு வரை எழுதி முடிக்க அவர் நாளை காலையில பெரியமலையூர் கிளம்புறாரு. தென்காசி பாலகுமாரன் ஒரு சிறந்த சிந்தனையாளர். அது மட்டும் இல்ல, ஒரு புகழ்பெற்ற இலக்கியவாதியும் கூட. இருந்தாலும் அவருக்குன்னு சில சென்டிமெண்ட் எல்லாம் இருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இத மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம், நல்லா இருக்காது. அதான் பாலிஷ்டா இங்கிலீஷ்ல சென்டிமெண்ட் சொல்லி தப்பிச்சிட்டேன். சாரி. சோ இந்த சென்டிமெண்ட் காரணமா மங்கா சீரியலுக்கு எழுதுறதுன்னா அவர் பெரியமலையூர் போய் தான் எழுதுவாரு. அங்க ப்ளூ மவுண்ட் ஹோட்டல்ல தான் தங்குவாரு. அங்க ரூம் நம்பர் 104ல தான் இருப்பாரு. ஆமா ரைட் பாலு? சிட்டே சிட்டே பறங்கு வா, சிறகை சிறகை அடித்து வா, கொட்டி கிடக்கும் மணிகளை கொட்டி கொத்தி தின்னவா. ஆற்று நீரில் குளிக்கிறாய், அழகாய் தூழி ஆடுகிறாய், சேற்று வயலில் அமர்கிறாய், திறந்த வயலில் திரிகிறாய், உன்னை போல பறக்கணும், உயர உயர செல்லணும். இதை பத்தியப்பா ஃபங்க்ஷன் நியூஸை நல்லா கவர் பண்ணியிருக்காங்கல்ல? எல்லா பத்திரிக்கையிலும் ஃபோட்டோ வந்திருக்கான். கோமதி சொன்னா. இந்த ஃபோட்டோலாம் எடுக்கிறச்ச எங்களையும் கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சிருக்கலாம்ல. நாங்களும் பேப்பரில் வந்திருப்போம். புது 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 புது. உனக்கு ஒரு தோசை? ஐயோ வேண்டாம்மா. ஒன்று சாப்பிடலாம், சாப்பிடு. ஏய், என் பேக் எடுத்து வச்சியா? வச்சாச்சுப்பா. பாப்பா பாப்பா பாப்பா, ஒரு கிழிஞ்ச தோல் பைய வச்சுக்கிட்டு நீ என்ன ஆட்டம் ஆடுற? அது லக்கி பேக்டா. விகடன்ல வந்த முதல் கதையிலேருந்து இப்போ எழுதிட்டு இருக்கேனே உங்க மங்கா சீரியல், அது வரைக்கும் எல்லாத்துக்குள்ள தான் வச்சு எடுத்துட்டு போவேன். ஒன்று கூட திரும்பி வந்ததில்லை. அது சரி. இவ்வளோ தூரம் நீ கார்லேயே தான் போகணுமா? ட்ரெயினில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், நடந்து கூட போகலாம். 100 வாட்டி சொல்லியாச்சு ஒரு டிரைவர் வச்சுக்கோன்னு. அதுக்கு தானே உனக்கு டிரைவிங் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஒரு வண்டிக்கு எதுக்குமா 2 டிரைவர்? இதுக்கு நான் சிரிக்கணுமா? முடிஞ்ச கொஞ்சம். ஐயோ, எப்போ திரும்பி வர? என்ன 1 2 3 4 5 10 நாளில் வந்துடுவேன். என்ன இது என்ன மாசம்? செப்டம்பர். ஏன் என்னடா? அப்பா, செப்டம்பர் 27ஆம் தேதி என்னோட ஹாப்பி பர்த்டேப்பா. ஓ சாரி சாரி சாரி.
வந்துடுறேன். 2 நாள் முன்னாடியே வந்துடுறேன். ஓகே? நாளைக்கு மருந்து கொடுத்துருக்கேன்ப்பா. இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை என்ன வந்து பாரு. சரி டாக்டர். சார் போஸ்ட். வாப்பா. தேங்க்யூ. ஜூலி, எங்க அண்ணன் லெட்டர் போட்டிருக்காமா. ஓ, நல்லா இருக்கானம்மா. இன்னொரு வீடு வாங்கியிருக்கானா. ஓஹோ. நம்ம 2 பேரையும் கொஞ்ச நாள் அங்கே வந்து தங்கிட்டு போக சொல்கிறேன். போயிட்டு வந்துருவோமா? நீங்க போயிட்டு வாங்கப்பா. ஏமா நீ வரல? போயிட்டு வாங்கன்னு சொல்றேன்ல. ஜூலி, நீங்க தனியா உட்காந்து என்ன பண்ண போற? அப்பா, மங்கா சீரியல் முடி போகுது. உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் அதுல ஒரு எபிசோட் கூட மிஸ் பண்ண மாட்டேன்னு. ஏமா நீ இந்த சீரியல் பார்க்கறதுக்கு அமெரிக்கா வரமாட்டேங்கிற? உங்களுக்கு புரியாதுப்பா, விட்டுருங்கப்பா. சரி, அப்ப நான் போயிட்டு வந்துட்டுமா? நீ தனியா இருப்பிய? என்னப்பா புதுசா கேக்குறீங்க? போன வருஷம் கூட நான் வரலையே, நான் தனியா தானே இருந்தேன். நல்ல பொண்ணுமா நீ. நான் வரேன்ப்பா வாட்ச்மேன். இதை பாரு ரகு, ஒன்றை நம்பி தான் விட்டுட்டு போகிறேன். தண்ணி எண்ணி போட்டுட்டு வராமல் இருந்துறாரு. ஐயோ, என்ன சார் மொடாக்குடியில் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க? இந்த குளிருக்கு இதமா ஒரு சின்ன பெக்கு, அது கூட எப்போது. அப்பா, கோயம்புத்தூர் போகணும், டைம் ஆச்சு. வந்துடுறேம்மா. ரகு பார்த்துக்க. ஸோ மங்கா சீரியலை முடிச்சிட்டீங்க? காலையிலே கிளம்புறேன் சார். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. அது வந்து கதையோட முடிவு என்ன சார்? கேட்டிருக்க கூடாது. வாரத்தில் 5 நாள் 2 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், பொறுக்கலை. பசங்க வேற உசுப்பி விட்டானுங்க. நீங்க கேளுங்கப்பா சொல்லுவாங்கன்னு. அதான் சார் தப்பா நினைச்ச கூடாது. ஏ நோ. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நீ ஸ்டேட்ஸ் போயிருக்கதா சொன்னாங்க. அதுவா? அப்ப மட்டும்தான் போயிருக்காரு. நீ போகல? மங்கா முடி போதில்ல. ஏமா இந்த சீரியல் பார்க்கறதுக்கு நான் அமெரிக்கா போகாம இருக்க? இது பாருங்க சார், இந்த பாலகுமாரன் சார் இந்த வாட்டி எப்படியாவது பார்த்துதான் ஆகணும். அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சம்மா. இது பாருங்க, இந்த ட்ரிப்போட மங்கா முடிய போகுது. இனி இந்த சீரியல் அது இதெல்லாம் பண்ண போறதெல்லாம் பேட்டி வேற கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வாட்டி நான் அவரை பார்த்தே ஆகணும். ஒரு 2 நிமிஷம், ஜஸ்ட் 2 minutes. ப்ளீஸ் 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 கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். கொஞ்சம். சாரிம்மா, உனக்கு தான் தெரியுமில்ல, மனுஷன் இங்கே வந்தார்னா யாரையுமே பார்க்கறதில்ல. அப்சல்யூட்லி நோ விசிட்டர்ஸ். அப்போ முடியவே முடியாதுங்கிறீங்களா? சாரிம்மா. ஓகே சார், தேங்க்யூ. மடி, ஒரு நிமிஷம். சார், மனு சார், உங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ்லாம் டிவியில் இருக்கணும் சார், விட்டு போயிடாதீங்க. பார்த்தோம், அதுக்கான சூழல் வேணுமே. அமையும் சார், கண்டிப்பாக அமையும். பார்க்கலாம். மறந்துடாதீங்க சார். சரிங்க சார். தேங்க்யூ. வாங்க சார். கிளம்புறேன். சரி சார்.
பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே உன் மனது போகும் வழியை இந்த மனது அறியுமே என்னை பிடித்த நிலவோ அது உன்னை பிடிக்குமே காதல் நோய்க்கு மருந்து தந்த நோயை கூட்டுமே உதிர்வது பூக்களா மனது வளர்த்த சோலையே காதல் பூக்கள் உதிருமா மெல்ல நெருங்கிடும் போது நீ தூரம் போகிறாய் விட்டு விலகிடும் போது நீ நெருங்கி வருகிறாய் காதலின் திருவிழா கண்களில் நடக்குதே குழந்தையைப் போலவே இதயம் தொலையுதே வானத்தில் பறக்கிறேன் மோகத்தில் மிதக்கிறேன் காதலால் நானும் ஓர் காத்தாடியாகிறேன் எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே உன் மனது போகும் வழியை இந்த மனது அறியுமே அம்மா என்னோட ஹாப்பி பர்த்டேக்கு அப்பா வந்துருவார்ல வந்துருவாரா 2 நாளைக்கு முன்னாடியே வரேன்னு சொல்லியிருந்தாருல்ல வந்துருவார் ஐயோ பாலு சார் பாலு சார் பாலு சார் பாலு சார் பாலு சார் மெதுவா மெதுவா அப்படிலாம் அசையக்கூடாது வலிக்கும் மெதுவா ரொம்ப அடிபட்டிருக்குல்ல ஜூலி ஜூலி கணபதி என்ன அப்படி பாக்குறீங்க பேர் கொஞ்சம் இடிக்குதுன்னா அப்பா பிராமின் அம்மா கிறிஸ்டியன் அதான் முதல் லெட்டர்லயே எழுதிருந்தேனே மறந்துட்டீங்களா என்னோட ரசிகை. ஐயோ ஞாபகம் வச்சிருக்கீங்களே வெறும் ரசிகை எல்லாம் இல்ல உங்க நம்பர் 1 ரசிகையாக்கும் வாரத்துக்கு ஒரு லெட்டர் 2 வருஷமா எழுதிட்டு இருக்கேன்ல எந்த இடம்? பெரியமலையூர் ஊட்டி கொஞ்சம் தள்ளி என் வண்டி அசையக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல வண்டி எல்லாம் அவ்வளவுதான் பாலசா நீங்க செத்திருப்பீங்க தெரியுமா நல்ல வேளை நான் பின்னாடியே வந்தது ஆக்சிடென்ட் ஆகி 2 நாள் ஆச்சு இப்பதான் கண்ணு முழிச்சிருக்கீங்க 2 நாள் ஆச்சா? சரி சரி இந்த கண்டிஷன்ல நீங்க ரொம்ப பேசக்கூடாது மாத்திரை போட்டுக்கங்க you'll feel better ஆ
ஹலோ. விஜய், நான் இங்கே சசி பேசுகிறேன். சொல்லுங்க. ஏமா பாலு வந்துட்டானா? இன்னும் இல்லை. எப்படி சாயந்தரத்துக்குள்ளே வந்துடுவாரு. ஃபோன் பண்ணானா? எங்க சசி, அந்த நல்ல பழக்கம்லாம் தான் அந்த மனுஷன் கிடையாது. எப்படி சாயந்தரத்துக்குள்ளே வந்துடணும். நாளைக்கு கவிதாவோட பர்த்டே இல்லை? ஓ, அது நாளைக்கா? மறந்துட்டேன். சரிம்மா, அவன் வந்ததும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்லு. சரி, ஓகே. ஏம்மா, இது எந்த ஆஸ்பத்திரி? ஐயோ, இது ஹாஸ்பிட்டல் இல்லைங்க, என் வீடு. பாலு சார், நான் உங்க நம்பர் 1 ரெஸ்கி மட்டும் இல்லை, ஐ எம் ஆல்சோ ஏ டாக்டர். யூ நோ, டாக்டர்னா அது ஃபுல் டாக்டர்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு முக்கா டாக்டர்னு வச்சுக்கோங்களேன். மெடிக்கல் காலேஜ்க்கெல்லாம் போனேன், ஆனால் முடிக்கல. உங்க காலுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்க. ஒரு சீனியர் டாக்டர் கூட இவ்வளவு பண்ணிருப்பாராங்கிறது சந்தேகம். என்னோட பெஸ்ட் ஜாப் என்ன தெரியுமா? உங்க காலு. 2 கால டிபியாவுமே கண்ணா பின்னான்னு ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அது பத்தாதுன்னு வலது கால ஃபிபியூலா, அதுவும் அவுட். அப்புறம் இந்த லாசரேட்டட் wound. ஆக்சுவலா இதுக்கு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கணும், அதுக்கெல்லாம் இங்க வசதி இல்லையே. ரொம்ப ப்ராப்ளம் ஆகும்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஆறிட்டு இருக்கு. டோன்ட் வரி, எல்லாம் சரியாயிடும். ஏம்மா, என்ன ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கலாம்ல? சேர்த்திருக்கலாம். ஆக்சுவலா நீங்க இருந்த கண்டிஷனுக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்கணும். ஆனா போறதுக்கு ரோடு இல்லையே, எல்லாமே பிளாக் ஆயிருக்கு. என்ன மழைங்கிறீங்க? 30 வருஷத்துல இப்படி ஒரு மழை இல்லைங்கிறாங்க பாலு சார். ஜோலி, என் வீட்டுக்கு தெரிவிச்சிட்டீங்களே. என்ன பேசுறீங்க? தோ இப்போ கூட ட்ரை பண்ணேன், ஒரு போனுமே வேலை செய்யல, எல்லா போஸ்டுமே விழுந்துருச்சான். செல்போன்? ஷோ, அந்த செல்போனாவே எனக்கு அலர்ஜி பாலு சார், அதனால தான் வச்சுக்கிறது இல்ல. அது இருந்திருந்தா கூட பண்ணிருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்? முதல்ல விழுந்தது அந்த செல்போன் டவர் தானா. அப்ப எப்படி கான்டாக்ட் பண்றது? டென்ஷன் ஆகாதீங்க, 2-3 நாள் சரியாயிடுங்கிறாங்க. பண்ணிடலாம், லைன் சரியாயிடும். என் பொண்ணோட பிறந்த நாள். ஷோ, இந்த வலி ஒன்னதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்தாங்க, இந்த மாத்திரை போட்டுக்கோங்க. இது என்ன மாத்திரை? ஜஸ்ட் பெயின் கில்லர், கொஞ்சம் ஸ்ட்ராங் ட்ரக். இந்த மாதிரி வலிக்கலாம் இதுதான் பெஸ்ட். இமீடியட் ரிலீஃப், நல்ல தூக்கம் வரும். குட்டி, ஹே குட்டி, இன்னைக்கு யாரோட பர்த்டேடா? அப்பா வந்துட்டாரா? இல்லடா. ஏம்மா? அதான் தெரியல, வந்துருவாரு. அப்பா பர்த்டேக்கு வந்துருவாருன்னு சொன்ன. இங்க பாரு, பர்த்டே எதுவும் அழக்கூடாது. வா, எந்திரி எந்திரி, ரெடி ஆகலாம். வா எந்திரிமா. அப்பா எப்பமா வருவாரு? வந்துருவாருமா. ஹோட்டல் ப்ளூ மவுண்ட். ஹலோ, நான் சென்னையிலேருந்து மிஸ்ஸஸ் பாலகுமாரன் பேசுகிறேன். அவர் ரூமுக்கு கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறீங்களா? சார் கிளம்பிட்டாரேம்மா. கிளம்பிட்டாரா? எப்போ? அது ஒரு 4 நாள் ஆச்சுமா. 4 நாள் ஆச்சா? ஆமாம்மா. சார் இன்னும் அங்கே வரல. ஹலோ. ஏம்மா, பெரியமலையூர்லேருந்து வேற எங்கேயாவது போயிருப்பாரா? எனி பாசிபிலிட்டிஸ்? இல்லை சார், அப்படி ஏதாவது இருந்தால் நிச்சயமாக எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாரு. சார், ஆக்சிடென்ட் ஏதாச்சும்? ஆக்சிடென்ட்டா? ஐயோ. அவர் இந்தியா பூரா தெரிஞ்ச ஒரு ரைட்டர். அப்படி ஏதாவதுனா உடனே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குமே. ஆக்சிடென்ட்டும் இல்லைன்னா அப்போ எங்க சார்? எனக்கு என்னவோ அவர் பெரியமலையூர்லேருந்து வேற எங்கேயாவது போயிருக்கணும்னு தான் தோணுது. சார், நான் தான் இருக்காதுங்கிறல்ல. எப்படி அவ்வளோ தடமா சொல்றீங்க? சார், இன்னைக்கு என் குழந்தையோட பர்த்டே, கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. அப்படியே எங்கேயாவது போயிருந்தா கூட நேற்றுக்கு நைட்டோ இன்னைக்கு காலையிலயோ கண்டிப்பா வந்திருக்கணும். அது சரி.
சரி, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, நான் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பேன். ஏன்பா ஆ? மாப்பிள்ளையை காணும் நம்ம பேப்பரில் கொடுத்தா என்ன? அது இல்லைம்மா, நம்ம இப்போ அவசரப்பட வேண்டாம். ஒன்று கிடக்க ஒன்று ஆகிட போகுது. அன்னைக்கு எப்படியாவது உங்களை பார்த்தோன்னு அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தேன்னா இடையில பாருங்க என் வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. ஹோட்டல் வாசலுக்கு வர உங்க வண்டி வெளியே போயிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். எங்கேயாவது பங்கில கிங்கில நின்னா பேசிடலாமேன்னு. எங்க நீங்க தான் மழைன்னு கூட பார்க்காம சர்ன்னு போயிட்டே இருந்தீங்களே. பாலு சார், நான் பெருமைக்காக சொல்லல. அன்னைக்கு நான் வரலன்னா புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். எவ்வளவு பெரிய ரைட்டர் நீங்க. உலகம் பூரா உங்களை தெரியும். ஒரு 2 வார்த்தை பேச மாட்டோமா தவிச்சிட்டு இருந்தது போய் இன்னைக்கு ஏன் வீட்டுல நான் உங்களை வச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ, எப்படி என்னால நம்பவே முடியல தெரியுமா? அப்பா எப்படி சார் எழுதுறீங்க? ஒவ்வொரு எபிசோடையும் பார்த்துட்டு இருக்கிறப்போ தொண்டை குழியில எல்லாம் வந்து அடைக்குது. பாலு சார், ஒண்ணு சொல்லுங்க, ஒரு உண்மை சொல்லுங்க. அந்த மங்கா வந்து உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு தானே? இல்லை ஜூலி, எனக்கு அந்த மாதிரி யாருமே தெரியாது. மங்கா கேரக்டர் வந்து வெறும் கற்பனை தான். நோ 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 நோ, நான் நம்ப மாட்டேன். சரி, நீங்க சொல்றீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு சொல்றேன் சார், என் நாணி நரம்பல அந்த பொண்ணு தான் நிறைஞ்சிருக்கா. அவ அழுதப்போ நான் அழுதுருக்கேன், அவ சிரிச்சப்போ நானும் சிரிச்சிருக்கேன். அது அது என்னமோ தெரியல பாலு சார், அது அந்த பொண்ணோட எனக்கு அப்படி ஒரு ஈடுபாடு. வெக்கத்தை விட்டு சொல்றேனே, மங்கா அந்த சந்திரவோட செக்ஸ் வச்சுக்கிட்டப்போ எனக்கும் அது வந்து ஜூலி, இந்த ஃபோன் லைன் இல்லை இன்னும் சரியாவில்லையா? தோ இப்போ கூட கேட்டனே, எனி டைம் சரியாயிடும். நாங்க ஜூலி, எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? என்ன? இந்த பெரியமல்லியூர்லேருந்து யாராவது சென்னைக்கு போவாங்கல்ல, அவங்கள்ட்ட ஒரு லெட்டர் எழுதி என் வீட்டில் கொடுக்க சொல்ல முடியுமா? பெஸ்ட் ஐடியா. ரோடு கிளியர் ஆகட்டும், பண்ணிடலாம் பண்ணிடலாம். பாரு சார், கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அந்த பேக் இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. என் பேக் இருக்கா? பத்திரமா இருக்கு. வெளியே நினைஞ்சாலும் உள்ள ஒரு பேப்பர் கூட நனையல. பாலு சார், இதுல இருக்கிறது மாங்காவோட கடைசி எபிசோட் தானே? படிக்கணுமா? கடைசி எபிசோட் சார், எப்படி முடியுதுன்னு பார்க்கணும். படிச்சிட்டுமா? அது வந்து ஜூலி, ஷூட்டிங்க்கு முன்னாடி இது வெளியாளுங்க யாரும் படிக்கக்கூடாதுன்னு ப்ரொடியூசரோட கண்டிப்பான உத்தரவு. முன்னாடியே படிக்கிறதா இருந்தா ப்ரொடியூசர் படிக்கலாம், இல்லைன்னா மங்கா டைரக்டர் படிக்கலாம். அதுக்கப்புறம் புதைச்ச இடத்துல புல்லு முளைக்காம என்னை காப்பாத்தினால அந்த பொண்ணும். டிஆர்பி ரேட்டிங் சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்திருக்கு. 38 இருந்தது, இப்ப 8 இருக்கு. இப்படியே போச்சுன்னு வைங்க, ஸ்லாட் அவ்வளவுதான். அம்போ, அடுத்து என்ன பண்றதுங்கிறத நம்ம தீர்மானிச்சாகணும். இப்போ நவ் ரைட் நவ். என்ன சார் போடலாங்க டிஆர்பி ரேட்டிங்? நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், எல்லாரும் உட்காந்து வியாபாரம் பேசிட்டு இருக்கீங்க. நம்ம கூட வேலை பார்க்குற ஒரு மனுஷன் திடீர்னு காணாம போயிருக்கான். அவன் குடும்பம் அங்க தவிச்சுக்கிட்டு இருக்கு. பாவம் இருக்கானா இல்லையான்னு தெரியல. உட்காந்து லாப நஷ்டம் பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார் இது? வாட் கைண்ட் ஆஃப் பீப்பிள் ஆர் யூ? இது வரை என்ன சூடாகாத. உனக்கு மட்டும்தான் கவலையா? எங்களுக்கெல்லாம் கிடையாதா? 2 வருஷமா டாப்ல போயிட்டு இருந்த சீரியல் இப்ப முடிய போற நேரத்துல ஊத்திக்கு போகுது. இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? இது பண பிரச்சனை மட்டும் இல்ல, நம்ம கம்பெனியோட மானம், அவர் கிரெடிபிலிட்டி டேமேஜ். இதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்லையா? பேச வந்துட்டான். இன் தட் கேஸ் எனக்கு சீரியஸா ஒரு டவுட் இருக்கு.
என்னப்பா? நம்பர் 1, பாலுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருந்தா அது நமக்கு உடனே தெரிய வந்திருக்கும். ஏன்னா ஒரு 5 வயசு குழந்தை கூட அவனை அடையாளம் தெரியும். ஸோ தட்ஸ் ரூல்ட் அவுட். நம்பர் 2, அவன் எந்த வனாந்தரத்துக்கு போயிருந்தாலும் அவன் பொண்ணோட பர்த்டே கண்டிப்பாக வந்திருப்பான். அப்படி அவனால் வர முடியலன்னா இன்ஃபார்ம் ஆகுது பண்ணியிருப்பான். ஸோ தட் ஆல்சோ இஸ் ரூல்ட் அவுட். பாக்கி ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு, கிட்னாப். பாலுவை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க. ஏப்பா கடத்தல்னா கடத்திட்டு போனவனுங்க அன்னைக்கே கண்டாக்ட் பண்ணியிருப்பானுங்கல்ல. பணத்துக்காக கடத்திட்டு போயிருந்தா இது பணத்துக்கான கிட்னாப்பிங் இல்ல. பின்ன எதுக்கு டாப்ல போயிட்டு இருக்க நம்ம சீரியலை உடைக்கணும். இந்த எண்ணம் யாருக்கு வரும்? நம்ம எதிரி ஜனப்பிரியா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வரும், QTVக்கு வரும். அவனுங்க நம்ம மங்காவை ஜெயிக்கிறதுக்கு தலைகீழ நின்று பார்த்தானுங்க, ஒன்றும் நடக்கல. ஸோ பாலுவை கடத்திட்டு போயிட்டாங்க. அச்சாணியா பிடுங்கினா வண்டி கவரத்தானே செய்ய, பிடுங்கிட்டாங்க. படிச்சியா? படிச்சேன், 4 எபிசோட் படிச்சேன். முடிவு தெரிஞ்சுக்கணும்னு அவசரப்பட்டேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னமோ இருக்கு, சொல்லு என்ன? பரிசு, நீங்க எவ்வளவு பெரிய ரைட்டர். நீங்க எழுதுனதை போய் நான் விமர்சனம் பண்ணலாமா? பரவாயில்ல, சொல்லு. நல்லா எழுதிருக்கீங்க, பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. ஆனா அந்த 570வது எபிசோட்ல மங்கா முருகனை திட்டுறாளே. ஆமா, திட்டுறா. அப்ப ஏன் அவ கெட்ட வார்த்தை பேசுறா? ஜூலி, மங்கா வந்துரு சாதாரண குப்பத்துல பிறந்த பொண்ணு. அதுக்கப்புறம் யாரோ தத்தெடுத்து வளர்த்தி படிக்க வச்சு அப்படி முன்னுக்கு வந்தவ. கோபம் வர்றப்போ அவக்கு குப்பத்து பாஷை தானே வரும். அதுதானே இயல்பு. என்ன என்ன இயல்பு? அது கோபம் வரப்பல குப்பத்தாளுங்களை இப்படிதான் பேசுவாங்களா? ஜூலி, அது ஏண்டா பீத்திக்கிற நாயே, விருந்தாளிக்கு பிறந்த கசுமாலோ என்னைய டபாய்க்கிறிய நீ? போறம்போக்கு அறுத்து உப்பு கண்ணு போட்டுருவேன். அப்படியே பேசுவாங்க, அப்படியே பேசுவாங்க, அப்படியே பேசுவாங்க. ஜூலி பாருங்க, என்ன பண்ண வச்சிருக்கீங்க பாருங்க. ஜூலி, ஜூலி என்ன நீ? சாரி சார், சாரி. பட்டு கோவம் வந்துருச்சு, தப்பா நினைக்காதீங்க. எனக்கு கோவம் வரும்போது டென்ஷன் ஆயிட்டேன்னா என்ன பேசுறேன் என்ன பண்றேன்னு தெரிய மாட்டேங்குது. ஐம் சாரி சார், சாரி. ஓகே, எல்லாருக்கும் ஒரு டைம்ல வர்றதானே. இட்ஸ் ஓகே, ரிலாக்ஸ் ப்ளீஸ், ப்ளீஸ். பாசம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்போது தான் கோவம் இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அது வந்து உங்க எழுத்து அறிவு, அது சொன்னேன். ஜூலி, நான் உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். இந்த வீட்டுல நீ மட்டும் தானா? வேற யாரும் இல்லையா? இருக்காங்களே. அப்பா ஸ்டேட்ஸ் போயிருக்காரு, வாட்ச்மேன் இருக்கான். அவன் சாயந்தரம் வந்து காலைல போயிடுவான். ஏன் கேக்குறீங்க? இல்ல, நேத்து யாரோ பாடுற சத்தம் கேட்டது, அதான் யாருன்னு. அதுவா? அது நான் தான். இப்ப பாடட்டுமா ஒரு பாட்டு? இப்போ வேண்டாம், அப்புறமா தான்.